இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் நிர்வாக திறமை, மேனேஜ்மெண்ட். இந்த புத்தகம் ஒரு சாதாரண புத்தகம் இல்ல. ஒரு தொழில் தொடங்கணுன்றவங்க, இப்பலாம் ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க அதிகமாயிட்டாங்க. அதாவது எனக்கும் ஒரு தொழில் இருக்கணும், நானும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல புத்தகம். ஏன்னா நான் ஆரம்ப காலகட்டத்துல இந்த மாதிரி புத்தகங்கள் தான் ஃபர்ஸ்ட் படிச்சேன். ஏன்னா இது ரொம்ப கம்மி பக்கங்கள் தான் இருக்கும். இதுல சொல்ல வர விஷயங்கள் ரொம்ப சுலபமா நமக்கு புரியுற மாதிரி இருக்கும். இல்ல இது மட்டும் கிடையாது, நிறைய புத்தகங்கள் வந்து இவர் எழுதியிருக்காரு. எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். இவரோட ஸ்பீச் நல்லா இருக்கும். சரியான நபர்களை பணியில் அமர்த்துங்கள். அதாவது எப்படிப்பட்ட நபரா இருக்கணும் அப்படின்னா, சாமர்த்தியமானவங்களா இருக்கணும், கடின உழைப்பு இருக்கணும், லட்சியவாதிகளா இருக்கணும் அப்படின்றது, இனிமையா பேச தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஏன்னா கஸ்டமர் வரதே வந்து ஒரு எம்ப்ளாயியோட நடத்தையை பொறுத்து தான் இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. என்னதான் தொழில் பெருசு, பிராண்ட் பெருசு அப்படின்னாலும் கூட அந்த பிராண்டுக்காக வரதில்லை. பிராண்டுக்காக வரதை விட அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கு அப்படின்றது தான் நம்ம மேக்சிமம் இடங்கள்ல நம்ம பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இனிமையா பேசுறவங்களா இருக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்களை இந்த புத்தகத்துல கத்துக்க முடியும். 7 விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. வாடிக்கையாளருடைய தேவைகள் தான் முதல் பகுதி அப்படின்றது என்னென்ன அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. 2வது வந்து பொருளாதாரம், 3வது வந்து தரம், 4வது உற்பத்தி திறன், 5வது புதுமை புனைவுதான் அப்படின்றது, அதாவது புது விஷயங்கள் வந்து கொண்டு வரணும், யோசனைகள் அப்படின்றது. 6வது வந்து உங்கள் ஊழியர்களின் வளர்ச்சி, 7வது நிர்வாக சூழல் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துல இருக்கு. ஒரு ஒரு புத்தகம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, அதுல இருந்து தன்னோட வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஏதோ ஒரு வரி வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அது ஒரு புத்தகத்துல நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அன்னையில இருந்து நம்ம வாழ்க்கை மாறிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலயும் ஒரு வரி இருக்கு. தவறான பாதையில் நீங்கள் எவ்வளவு தூரம் பயணம் செய்திருந்தாலும் சரி, திரும்பி வந்து விடுங்கள் அப்படின்ற ஒரு பழமொழியை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது ஒரு துருக்கி பழமொழி தான். இந்த புத்தகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பழமொழினே சொல்லலாம். ஏன்னா பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே அப்படிதான். எல்லாரும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற கனவோட தான் பிசினஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா அது எந்த இடத்துல நம்ம பண்ற ஒரு சின்ன முடிவு தப்பாகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை தப்பாகுது அப்படின்னா நம்ம மாத்திக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சு போகலாம் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம லாஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அது பல நேரங்கள்ல வாழ்க்கையில பல இடங்கள்ல அந்த சூழ்நிலையை நம்ம கடந்திருப்போம். ஸோ சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும் அப்படின்றதுதான். இது பிசினஸ்க்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல புத்தகமா இருக்கும். நிர்வாக திறமை, பிரெயின் ரைசி.